ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மேங்கோஸ் எப்படி வீட்டில் பழுக்க வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து முன் சீசன் மாம்பழம் சொல்லுவாங்க. இது வந்து நீலம் மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா மாங்காயும் எங்கள் வீட்டில் காய்ச்ச மாங்காய். இதுக்கே முன் சீசன் மாம்பழம் பேர் வந்துச்சு அப்படின்னா, இது ஸ்டார்டிங் வந்து மேங்கோ சீசன் வரதுக்கு முன்னாடி இதான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் தான் காய்க்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற மாம்பழம்லாம் வந்து சீசன் வர ஆரம்பிக்கும். அதனால தான் இதுக்கு பேர் முன் சீசன் மாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேர் வந்து நீல மாம்பழம். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் பழுக்க வைப்போம். ஒரு பேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க, சில்வர் பேஷன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய டப்பு மாதிரி எடுத்து அதில் வெக்காய் போட்டுட்டு இந்த மாதிரி மாங்காய்லாம் அதில் அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு அகெயின் நம்ம வெக்காய் போட்டு மூடுறோம். இது ஆக்சுவலி பழுக்க வச்சுட்டு எது பழுத்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடியிலலாம் காயெல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி வெக்காய் போட்டு மூடி நெக்ஸ்ட்டு பழம் அடுக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இவ்வளோ பழம் வந்து அதில் பழுத்திருக்கு. இதெல்லாம் லேசாக பழுக்கிற ஸ்டேஜ். இது நல்லா பழுத்துச்சு. ஸோ இதெல்லாம் தனியாக எடுக்கிறோம். ஸோ ரொம்ப காயாக இருக்கிறதெல்லாம் அடியில் வச்சுட்டு கொஞ்சம் மீடியமாக பழமாக ஆகிற ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் மேலே வச்சு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. நல்ல பழமாக இருக்கிறதுலாம் எடுத்து தனி பேஷனில் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் மெயினாக வந்து நம்ம மரத்துலேருந்து பறிக்கும் போது கீழே விழாமல் நம்ம கைகளாலே கரெக்டாக பறித்து வைக்கணும். அதுதான் மெயின். கீழே விழுந்துச்சுன்னா அது நம்ம பழம் போடும்போது அழுகி போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி, லேசாக நைஸ் துணி போட்டு மூடி வச்சிடலாம். வெக்காய் வந்து மாடுங்க சாப்பிடக்கூடியது. ஸோ வெக்காய் தான் போட்டு பழுக்க வைக்கணுமான்னு கேட்பீங்க. இல்லை எங்கள் ஏரியாவில் வெக்காய் கிடைக்கிறதுனால நாங்கள் போட்டிருக்கோம். மற்றபடி வந்து நம்ம நார்மலாகவே பேஷனில் துணி போட்டுட்டு அது மேலே மாங்காய் அடுக்கி வச்சுட்டு அகெயின் துணி போட்டு மூடிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மேங்கோஸ் பழுத்துரும். இது வெக்காய் போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் பழுக்கும். அது வந்து 1 or 2 days லேட் ஆகலாம். பட் சூப்பராக அதுவும் பழுக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பழமும் சூப்பராக பழுத்துடுச்சு. அன்றைக்கி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு வீடியோ காமிச்சேன்ல. ஸோ நான் பழுத்த பழம்லாம் நாங்கள் தனியாக எடுத்துகிட்டு பழுக்காத பழம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சோம். இப்போ பாருங்கள், எல்லாமே சூப்பராக பழுத்திருக்கு. ஒன்று கூட கெட்டே போகல. அடியில் இருக்க பழம் கூட நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கலராக இருக்குது. ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காய் பறிக்கும் போது கீழே விழாமல் அதை கரெக்டாக பறித்து நம்ம அடுக்கி வைக்கணும் பேஷனில். ஸோ இதுதான் வந்து மெயின். அப்புறம் நம்ம பழுக்க வைக்கிற முறையும் இப்படி தான் இருக்குது. டெய்லி திறந்து பார்க்கணும். ஸோ பழுக்கிற பழம்லாம் எடுத்துடணும். ஸோ எங்கள் வீட்டு மாம்பழத்தில் சூப்பரான லஸ்ஸி ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க மேங்கோ லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மேங்கோ நல்லா பழுத்த பழமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் நான் தயிர் ஆல்ரெடி துவைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த தயிரை நீங்கள் எடுத்துக்கோங்க. மெயினாக புளிக்காத தயிர் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ கடையில் வாங்கினா கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கர்ட் தான் ஆட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த லஸ்ஸி வந்து புளிப்பு இருக்கும். ஸோ 2 மேங்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் தேவையான அளவு ஒரு 4 tablespoon ஆட் பண்ணி சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான மேங்கோ லஸ்ஸி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு லஸ்ஸிக்கு வந்து மெயினானது கர்டு தான். ஸோ கர்டு வந்து புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கர்ட் தான் அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ சூப்பராக நம்மளோட லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேங்கோ ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட யம்மி மேங்கோ லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 ஐஸ் க்யூப் போட்டு மேங்கோ லஸ்ஸியை நான் கிளாஸில் ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் சுகர் செக் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அகைன் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நட்ஸ் இதில் மேலே தூவி சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மேங்கோ லஸ்ஸி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching. Thank you.